மோசமா நடந்துக்கிடுதாரு. தயவு செய்து இத கட்சியில தட்டி கேட்டு என்னன்னு எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல என்ன கட்சியில இருந்து நீக்கணும்னாலும் அவரை நீக்க சொல்லுங்க. ஆனாலும் அவரை நான் விட மாட்டேன். ஏன்னா ஒரு நாள் இல்லாத ஜான் பாண்டியன் வந்து எனக்கு சொந்த அத்தான். அவ அண்ணனுக்கு எங்க அக்காவை பொண்ணு கேட்டாங்க. அது என் குடும்பம். ஆனா அவர் கட்சியில அவங்க இருக்காங்க. அது வந்து கொள்கை வேற, சொந்த பந்தம் வேற. இவன் வந்து வேண்டாத்தனத்துக்கு இந்த மாவட்ட செயலாளர் தனிப்பட்ட முறையில என் பெர்சனல் பகையை வச்சுக்கிட்டு, எனக்கும் அவருக்கும் உள்ள பகையை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அசிங்கம், எனக்கு தான் அசிங்கம். இவர் எப்படி இருந்தாரு, நாங்க பாரம்பரியமா நாங்க எப்படி இருந்தோம்னு இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும். புதையாசலம் குடும்பம்னா எப்படி இருந்தாங்க, அரசியல் எப்படி பண்ணினாங்க, சுரண்ட பூரா தெரியும். இவர் நேத்து அரசியலுக்கு வந்து இவர் 4 கார் வாங்கிக்கிட்டு இவர் அரசியல் பண்ணுதாரு. ஊருக்குள்ள எதிரிகளை உருவாக்கி கோஷ்டி பூசலை உருவாக்கி விடுதாரு. கோஷ்டி 2 கோஷ்டியை ஆக்கி விட்டு இவர் கனிமொழி அம்மா எம்பி கனிமொழி இவருக்கு மட்டுமா சொந்தம், எல்லாருக்கும் சொந்தம். அங்க ஒரு கோஷ்டியை உருவாக்குதாரு. உதயநிதியை பிரிச்சு அவர் துணை முதலமைச்சர் அவரை பிரிச்சு அது ஒரு கோஷ்டி வம்பு பண்ணி அரசியல் பண்ணுறாரு. இவர் அரசியல் பண்ற மாதிரி தெரியல, புரோக்கர் உத்தியோகம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தயவு செய்து இதை வந்து எனக்கு வந்து பதில் தெரியணும். இப்ப என்னைய ஆள் வச்சு இன்னைக்கு ஒரு 4 பேரை குண்டர்களை வச்சு என்னை அடிக்க சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு முன்னாடி அவன் என்ன அடிக்க வந்திருக்கான் மாநில பேச்சாளர். உடனடியாக இதுல நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட செயலாளர். இல்லது நான் வந்து மேல ரோட்டு மேல மெயின் ரோட்ல பஸ் போற ரோட்ல என்ன ஆட்களை வச்சு என்னோட சேர்ந்து ஒரு 50 உறுப்பினர்களோட ஆர்ப்பாட்டத்துல இருப்பேன். இது 100க்கு 100 நடக்கும்.